இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் மதுரை மாவட்ட குழு சார்பாக டாக்டர் பொன்னாடி அவர்களுக்கு இந்த பொன்னாடி. கூடங்குளத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த கூடங்குளத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அட்டாமிக் பவர் பிளான்ட்ஸுக்கும் சென்று கடந்த 7 வருடங்களாக ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று அதை பார்த்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து அதனுடைய சேஃப்டி செக்யூரிட்டியை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக அந்த சயின்டிஸ்டுகளிடம் விவாதித்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி, அதனுடைய ரேடியேஷன் சேஃப்டி என்ன இதெல்லாம் பார்த்து தெரிந்த பிறகுதான் இந்த கடைசியாக இந்த இஷ்யூ வந்த பிறகு கூடங்குளத்திற்கும் சென்று அதையும் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது என்பதை தெளிவாக அறிந்த பின்புதான் இந்த விளக்கமான அறிக்கையை மக்கள் முன்னால் டாக்டர் கலாம் அவர்கள் சமர்ப்பித்துள்ளார்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு பாடி, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன், இந்த 3 பேர் சேர்ந்து சர்டிஃபை பண்ண சிஸ்டம் ஒழுங்காக இருக்கான்னு சர்டிஃபை பண்ணுறது முக்கியமா, இல்லை யாரோ சரியில்லை அப்படின்னு சொல்றது மக்கள் ஏற்றுக்கணுமா? அப்ப எந்தவித பொறுப்பும் இல்லாமல் பேசக்கூடிய சில நபர்கள் தூண்டிவிடப்படக்கூடிய சில நபர்களுடைய தவறான பிரச்சாரத்தை மக்கள் நம்பணுமா? பொறுப்போடு செயல்படக்கூடிய அதிகாரிகளும் தனித்தன்மையுடன் செயல்படக்கூடிய இண்டிபெண்டன்ட் சர்டிபிகேஷன் பாடியும் அகடமிஷியன்ஸும் சேர்ந்து பண்ணக்கூடிய சர்டிபிகேட் சரியா மக்கள் தீர்மானிக்க வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சர்டிபிகேஷனை 7000 மனித நாட்கள் உழைத்து கூடங்குளம் அணுமின் நிலையம் மிகவும் பாதுகாப்பான இந்த 4 சேஃப்டி சொன்ன பார்த்தீங்களா, இந்த 4 சேஃப்டியும் கரெக்டாக மீட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் அது ஒரு மக்கள் நம்பக்கூடிய சர்டிஃபிகேஷன், சரிங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேஷனில் மெயினான இப்போ கூடங்குளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3rd ஜென்ரேஷன் ப்ளஸ், அந்த 3rd ஜென்ரேஷன் ப்ளஸ் அதுக்கும் ஃபுகுஷிமாவில் நடந்து விட்டது, செர்னோபில்ல நடந்து விட்டது, 3 மைல் ஐலண்டில் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு 40 வருட காலத்தினுடைய ஹிஸ்டரி, ஒரு 86 நடந்தது, அதற்கு முன்னால் நடந்தது, இப்போ லாஸ்ட் மார்ச் 11 நடந்ததை வைத்துக்கொண்டு தவறான பிரச்சாரத்தை, தவறான படங்களை, தவறான விஷயங்களை மக்கள் மனதில் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அதை பார்த்து காமன் மனிதன், ஆர்டினரி பீப்புள் பயப்படுவார்களா இல்லையா? அப்ப தவறான விஷயத்தை வைத்து ஒரு மக்களை பயமுறுத்துவது என்பது சட்டவிரோதமான செயல். ஜனநாயகம், இந்த இந்திய நாட்டில் ஜனநாயக நாடு, அதனாலதான் எல்லா கருத்துக்களும் மக்கள் ஏத்துக்கிறாங்க. அப்ப மக்கள் தவறான விஷயங்களும் மக்கள்கிட்ட போய் சேருது, நல்ல விஷயங்களும் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு தாமதமாக, நல்ல விஷயங்கள் சரியான விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு தாமதமாகுது. அப்ப சரியான விஷயங்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கு கவர்மெண்ட்டும் அமைப்பு சாரா நண்பர்களும் மற்ற சயின்டிஸ்டுகளும் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் இதை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும். அப்ப சரியான விஷயங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும். அப்ப இதுல கூடங்குளத்தை பத்தி நான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு மெயினானது பாசிவ் ஹீட் ரிமூவல் சிஸ்டம், PHRS வச்சிருக்காங்க. அதாவது ஃபுகுஷிமா எப்படி வெடிச்சது அப்படின்றத நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா, எர்த்குவேக் 8 ரிக்டர் ஸ்கேல் அளவுக்கு வந்தால் கூட ஃபுகுஷிமா தாங்கும் அப்படி என்று அந்த ஃபுகுஷிமாவுடைய அணு உலையை நிர்மாணித்தார்கள். இப்போ ஒரு 8 ரிக்டர் ஸ்கேல் அளவுக்கு தாங்கணும்னு மட்டும் நிர்ணயிக்கிறது இல்லை, 8க்கு மேலே வந்தாலும் தாங்கணும்னு நினைச்சுதான் அந்த அட்டாமிக் எனர்ஜி ஒரு உலையை அவங்க கமிஷன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போதும் ஆக்சுவலாக நடந்தது என்ன, ஃபுகுஷிமாவில் 9.3 ஆர் 9.2 ரிக்டர் ஸ்கேலில் வந்தது. அப்போ 8க்கு அமைக்கப்பட்ட உலை 9க்கும் தாங்கி நின்றதே. அப்போ டிசைன் சேஃப்டி கன்சிடரேஷன், அதான் நான் சொன்ன ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி. 4வது நான் சொன்ன 4 சேஃப்டியில் 4வது சேஃப்டி ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி. அந்த ஸ்ட்ரக்சரல் சேஃப்டியும் அப்போ 8க்கு அமைக்கப்பட்ட உலை எப்படி 9.2க்கு நின்றுது. ஓகே, எப்படி வெடிச்சதுன்னு சொல்றாங்க. எப்படி வெடிச்சது? ஆக்சுவலா அந்த ஸ்பென் ஃபியூயல் காம்ப்ளெக்ஸ்ல பவர் சப்ளை ஒன் கேஸ் பவர் சப்ளை ஏதோ ஒரு காரணத்தினால கட்டானா கூட அந்த ஸ்பென் ஃபியூயலுக்கு ஆல்டர்னேட்டிவ் பவர் சப்ளை வைக்கணும். அவங்க வச்சது 8 மணி நேரத்துக்கு வச்சிருந்துருக்காங்க.
ஏன்னா அங்கே எப்போ வேணாலும் பவர் சப்ளை இருக்கும். தே ஹவ் நாட் ஃபோர்ஸிங் த சுனாமி வந்துடும், எர்த்குவேக் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸி பண்ணல. அப்போ எர்த்குவேக் வரும்போதும் நம்ம ஊர் அங்கே பில்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி ஸ்விங் ஆகிருக்கும். இப்படி ஆடிச்சுல நம்ம ஊர் பில்டிங்கில் என்ன ஆகும், படபடம் சாஞ்சிடும். அங்கே இருக்க பில்டிங் வந்து எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் பில்டிங், அதனால வந்து ஸ்விங் ஆச்சு. அப்போ எர்த்குவேக் வந்த உடனே சுனாமி வருது. இப்போ சுனாமி வரும்போதும் தண்ணி உள்ளே வந்துடுச்சு. தண்ணி உள்ளே வர்றப்ப அந்த பவர் சப்ளை போகிற இடத்துல கட்டு. அப்போ என்னாச்சு, அந்த 8 ஹவர்ஸுக்கு கொடுத்த பவர் சப்ளை போக அது அந்த 8 மணி நேரத்துக்கு உள்ள ஆல்டர்னேட்டிவ் பவர் சப்ளை அவங்க அரேஞ்ச் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் வாட்டர் இன்ஃப்ளோ, டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக முடியல, எங்கே பார்த்தாலும் கயாஸ். அதனால் வந்து கரெக்டாக அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியாமல் போனதுனால அவங்க என்னாச்சு, ஆக்சுவலாக சீ வாட்டரையே உள்ளே கொண்டாட முடிஞ்ச வாய்ப்பு இருந்தது. அதை பண்ணியிருந்தாங்கன்னா கூட அந்த இது வந்து இதாக இருக்காது, கோர் மெல்ட் ஆகிருக்காது. அப்போ என்ன, அது பவர் சப்ளை இல்லாமல் கூலிங் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணலைன்னா அந்த கோர் வந்து ஹீட் ஆகி அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சு. அந்த மெல்ட் ஆயிடுச்சுன்னா தான் வந்து அது வந்து ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகி அது வந்து ஹைட்ரஜன் லெவலுக்கு ஹையர் லெவலுக்கு 4% மேலே போச்சுன்னா அது வந்து வெடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ அப்படி பண்ணால் கூட அங்கே வந்து என்ன பண்ணாங்க, அந்த போரான் ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ணி தே ஹவ் டேக்கன் ஆல் த மெசர்ஸ். போரான் ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ணால் அது நியூட்ரான் அப்சர்வர் அதை இன்ஜெக்ட் பண்ணாங்க. அங்கே என்ன பண்ணாங்க, இன்ஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணாங்கன்றது திரும்பி நான் சொல்கிறேன். அந்த போரான் ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ணாங்க. இன்ஜெக்ட் பண்ணதுனால பண்ண பிறகும் அதனுடைய அளவு செர்னோபில் விபத்து நடந்ததை விட 0.4% கம்மியாக தான் அந்த ரேடியேஷன் லீக் ஆச்சு. அதனால ரேடியேஷன்னால செத்தவங்க ஒருத்தர் இல்லை. அப்போ ஃபுகுஷிமாவில் ரேடியேஷன், அதாவது கதிர்வீச்சால் இறந்தவர்கள் ஒருத்தரும் இல்லை. இது நடந்த பிறகும் இன்னைக்கு காலை தினமலர் நியூஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ஹிந்து நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா சயின்டிஸ்ட்டும் ஃபுகுஷிமா ஆலையில் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து போய் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அப்போ எப்படி ஒரு மக்களை இந்த கூடங்குளம் வந்தால் இந்த தமிழ்நாடே இருக்காது, புல் பூண்டே முளைக்காது, இந்த தமிழ்நாடு மொத்தமாக அழிந்து விடும் என்ற தவறான கருத்து எப்படி பரப்பப்படுகிறது? அழிந்து விட்டதா? ஃபுகுஷிமாவில் விழுந்தது, செர்னோபில்ல விழுந்தது. செர்னோபில்ல 4000 பேர் கேன்சர் ரிஸ்க் டைரக்டாக எக்ஸ்போஸ் ஆனதுனால அவங்களுக்கு 4000 பேருக்கு கேன்சர் இருக்குது. இப்போ செர்னோபில் 1986, இன்னைக்கு எங்கே இருக்கோம், 2011. 1986 இருந்தது மாதிரி 2011 இருக்குமா? அப்போ யாருமே சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணலையா, டெக்னாலஜி அப்கிரேடேஷன் பண்ணலையா, ஒன்றும் பண்ணலையா? ஸோ என்றைக்கு எந்த விதமான ஒரு இதுலேயும் அந்த ஆபத்து என்பது ஒரு உண்டு. ரோட்டில் போனாலும் ஆபத்து உண்டு, வீட்டில் இருந்தாலும் ஆபத்து உண்டு, இந்த செல்ஃபோன் வந்து காதில் பேசினாலும் ஆபத்து உண்டு. ஓகே, ஸோ எல்லாத்துலேயும் ஆபத்து இருக்குது, ரேடியேஷன் இருக்குது. ஸோ அந்த இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ செர்னோபில் எடுத்துங்க, நீங்கள் மேக்ஸிமம் வந்து அன்கண்ட்ரோல்டு ரேடியேஷன் எங்கே வந்தது, அணுகுண்டு போடும்போது தான் அன்கண்ட்ரோல்டு ரேடியேஷன் வரும். இது அணு உலை எங்கே, அணு மின்சாரம் இருக்கக்கூடிய உலை வந்து கண்ட்ரோல்டு ரேடியேஷன். அப்போ கண்ட்ரோல்டு ரேடியேஷனில் வந்து ரிஸ்க் கம்மி. அப்போ அன்கண்ட்ரோல் ரேடியேஷன் பாம்பு போகிற இடத்துல வந்து there is no control எஃபெக்ட். அப்போ டைரெக்டாக வந்து ஹிட் ஆகும். ஸோ அதில் தான் வந்து அஃபெக்ட் ஆகி ஹிரோஷிமா நாகசாகி தான் நம்ம கண் உள்ளால ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான அணுகுண்டினால் பாதிக்கப்பட்ட விபத்து. இது வந்து மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர். ஸோ அதுலேயே கூட கடந்த 60 ஆண்டு காலமாக அமெரிக்காவும் ஜப்பானும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட்லேருந்து டைரக்டாக கதிர்வீச்சினுடைய எக்ஸ்போஸ்க்கு பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் தவிர பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கெல்லாம் வந்து இந்த கதிர்வீச்சினால கேன்சர் ரிஸ்கோ எந்த விதமான அதர் டிசீஸோ வரல என்பது ஜப்பானும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்திய ஆராய்ச்சியினுடைய முடிவின் வெளிப்பாடு. அப்போ அடுத்த தலைமுறைக்கும் கேன்சர் வரும் என்று சொல்லப்படக்கூடிய பிரச்சாரம் தப்பு. ஒன்றுமே இல்லாமல் கூட கேன்சர் வரதான் செய்யுது. ஒன்றுமே இல்லாமல் தைராய்டு பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கு, ஒன்றுமே இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டி எத்தனை பேருக்கு இருக்கு. இதனால் ஏற்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவுகோல் எங்க இருக்கிறது? அதாவது எப்போ கேன்சர் ரிஸ்க் வரும்? ஒரு மனிதனுக்கு தினமும் தொடர்ந்து 100 MSV, அதாவது மில்லி செவியட்ஸ் சொல்லுவாங்க, MSV லெவலுக்கு ரேடியேஷன் தினமும் கொடுக்கப்பட்டால் அவன் வந்து கேன்சர் அவனுக்கு உருவாகும். நீங்க இந்த எதிர்ப்பு நண்பர்கள் ரேடியேஷன், உங்களுக்கு என்ன இத்தனை விஞ்ஞானிகள் உங்க பின்னால இருக்காங்க, நீங்க ரேடியேஷன் மெஷர் பண்ற எக்யூப்மெண்ட் எடுத்துக்கங்க, போங்க 20 உலை இருக்கு, 20 அணு உலை இருக்கு, எல்லா இடத்துலையும் போய் மெஷர் பண்ணி பாருங்க எவ்வளவு வருதுன்னு பார்த்து நீங்க ரிசல்ட் கொடுங்க.
அந்த ரிசல்ட்டை கவர்மெண்ட் வெரிஃபை பண்ணட்டும் எவ்வளவு வேரியேஷன் இருக்குன்ட்டு. அதாவது ஒரு வாதத்தை வைக்கும் போது அது அறிவியல் பூர்வமான வாதமாக இருக்க வேண்டும். ஒரு வாதத்தை வைக்கும்போது அது அறிவியல் விஞ்ஞானம் சார்ந்த வாதமாக இருக்க வேண்டும். மக்களை பயமுறுத்த அதே நேரத்தில் மக்களுக்கு நல்ல விஷயங்களையும் சொல்லித்தர வேண்டும். அப்பதான் நீங்க மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள். மக்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்படி அந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய எண்ணங்கள் அது நெகட்டிவ் தாட்ஸ், அது பண்ணக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கணும் அப்படின்னா என்ன வேணும், ஹையஸ்ட் சேஃப்டி எப்படி பண்ணணும். அப்போ என்னது கூடங்குளத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இத்தனை வருட கால சம்பவங்களை எடுத்துக்கொண்டு எப்படி இந்த சேஃப்டியை ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்து அந்த பாசிவ் ஹீட் ரிமூவல் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ரெண்டாவது கோர் கேச்சர், மூணாவது அந்த 1.2 மீட்டருக்கு வால் நாங்கள் போய் இப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 60 சென்டிமீட்டருக்கு ஒரு பெரிய கேப், அதாவது நெகட்டிவ் ப்ரெஷர், அது வேக்யூம் ஒரு கேப். அதுக்கு அடுத்து ஒரு 60 சென்டிமீட்டருக்கு ஒரு வால். அப்போ 2 சேம்பருக்கு வச்சுருக்காங்க. இதுக்கு இடையில இன்னொரு நடு ஃபியூயல் பண்ணக்கூடிய சேம்பர் அது ஒரு 1.2 மீட்டர் திக் வால், கான்கிரீட் வால். அதுக்குள்ள ஒரு பெரிய கண்டெய்னர், அதுக்குள்ளதான் அந்த கோரை உள்ள ஃபியூயல் லோட் பண்ணுறாங்க. மேபி இவங்க டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. நம்ம கூடங்குளத்தில் இருந்த விஞ்ஞானிகளும் ராமையா அவர்களும் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளவு சேஃப்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒருவேளை இந்த மின்சாரம் தடைபட்டால், ஆனால் தடைபடாது. ஏன் தடைபடாதுன்னு சொல்லுங்க. புக்குஷிமால இருந்தது 8 மணி நேரம் பவர் ஆகுது. 400% ஆல்டர்னேட்டிவ் பவர் சப்ளை. அப்போ ஒரு இது ஃபெயில் ஆனால் 100% பவர் சப்ளை கொடுப்பாங்க. இல்லை 400% ஆல்டர்னேட்டிவ் பவர் சப்ளை. கிட்டத்தட்ட ஒரு 13 மீட்டர் உயரத்தில் வச்சுருக்காங்க. கடல் மட்டத்துக்கு மேலே 13 மீட்டர் உயரத்தில் இந்த ஆல்டர்னேட்டிவ் பவர் சப்ளை வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த ஆல்டர்னேட்டிவ் பவர் சப்ளை ஃபெயில் ஆனால் கூட இன்னும் 2 கிரிட்ல இருந்து 2 பவர் சப்ளை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுவது? அதுவும் ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுறது? அது எப்போ அது ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுதான் அந்த பாசிவ் ஹீட் ரிமூவல் சிஸ்டம். நாங்கள் போய் பார்த்தோம். நீங்கள் அந்த ரவுண்டான பார்த்துருக்கீங்க. மேலே ஒரு டோம் வரும். அந்த டோமை சுற்றி கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல். அந்த ஹோல் மேலே அப்படி போயிட்டு ஒரு 2 அடி விட்டு சுற்றி ஹோல் இருக்கு. இந்த ஹோல் கடைசி வரைக்கும் மேலே போகும். இந்த ஹோலுக்கு நடுவில் அந்த 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 ஸ்டீம், அதாவது அந்த ஃபியூயல்னால உருவாக்கக்கூடிய ஸ்டீம் ஸ்டீம் வாட்டர் அந்த ஆவி நீராவி போயிட்டு இருக்கு. அப்போ இதுவும் ஒர்க் பண்ணல, அதுவும் ஒர்க் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இருந்து போகக்கூடிய காற்று, நேச்சராக கிடைக்கக்கூடிய காற்று இந்த 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 பாசிவ் ஹீட் ரிமூவல் சிஸ்டத்து வழியாக அந்த கேப்பில் மேலே போய் அந்த ஸ்டீமை குளிர்விட்டு அப்படியே உடனே தண்ணியாக மாற்றி அந்த நீராக மாற்றி திரும்பி அந்த அந்த அணு உலையை குளிர்விக்குது ஆட்டோமேட்டிக்காக. இது கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு நாள் 2 நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த வித இது இல்லாமல் அதோட நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது நடந்துட்டு இருக்கு. சரி, அதுவும் நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுவும் நின்று போச்சுன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஹைட்ரஜன் ரீகம்பைனர்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. 158 ஹைட்ரஜன் ரீகம்பைனர்ஸ் சுற்றி இருக்கு அணுடைய சுற்றி. இந்த ஹைட்ரஜன் ரீகம்பைனர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எப்பெல்லாம் வெடிக்கக்கூடிய அளவில் ஒரு மிக்சர் ஹைட்ரஜனோட உருவாகி வெடிக்கக்கூடிய சூழ்நிலை வருதோ, அப்போ இந்த ஹைட்ரஜன் ரீகம்பைனர்ஸ் 4%க்கு அப்புறம் குறைவா அந்த ஹைட்ரஜனை மெயின்டைன் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த ஹைட்ரஜன் ரீகம்பைனர்ஸ். இது எங்கேயுமே கிடையாது. இந்த 158 ஹைட்ரஜன் ரீகம்பைனர்ஸ் அங்கே சுற்றி போட்டிருக்காங்க. இதுக்கு மேல இதுக்கும் நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு வெடிச்சிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே குளிர்விக்க முடியாமல் போச்சு, அணு உலையை குளிர்விக்க முடியாமல் போச்சு, மின்சாரம் போச்சு. இப்படியே மின்சாரம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, 400% போச்சு. வெளியே இருந்து வரக்கூடிய கிரிட் சப்ளையும் போச்சு, பாசிவ் ஹீட் ரிமூவல் சிஸ்டம் போச்சு, அதுக்கடுத்து ஹைட்ரஜன் ரீகம்பைனர் போச்சு. அதுக்கப்புறம் உருவிச்சுன்னா 150 டன் உள்ள கீழே, இந்த உலக்கு கீழே 150 டன் உள்ள கோர் கேச்சர்னு வச்சுருக்காங்க. இந்த கோர் கேச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னா, கடோலினியம் அப்படின்ற பிக்சர், போரான் பிக்சர், அதுக்கு பேர் கடோலினியம் என்ற நியூட்ரான் அப்சர்வர்ஸ். அந்த அப்சர்வ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், நல்லிஃபை பண்ணிடும். ரேடியேஷன் எஃபெக்டே இல்லாமல் நல்லிஃபை பண்ணக்கூடிய கோர் கேச்சர். அதை கீழே 150
150 டன் உள்ளக்கூடிய போரான் மிக்சர் வச்சிருக்காங்க. நாங்கள் நேரடியாக பார்த்துருவோம், கட்டும் போதும் பார்த்தோம், இப்போ போய் பார்த்துருவோம். ஸோ இந்த கோர் கேச்சர் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன நடக்கும்? ஸோ கோர் கேச்சர் என்ன பண்ணும்? அப்படியே உருகி வரக்கூடியதை மேலேருந்து ஒரு கிராவிடேஷன் போர்டு அப்படியே கீழே தான் வரணும். அப்படியே கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே கோர் கேச்சர் வந்து ரேடியேஷனை வெளியே விடாமல் அந்த கோர் கேச்சர் முடியும். இதை ஃபுகுஷிமால என்ன பண்ணாங்க? இந்த கோர் கேச்சரே கிடையாது, அவங்க போரான் மிக்சர் எடுத்து பைப்பில் பம்ப் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? பம்ப் பண்ணாங்க. ஆனால் இங்கே என்னது? நீ உருவினாலும் கோர் கேச்சர் ஆட்டோமேட்டிக்காக விழுந்து கீழே விழுந்துடும். இதுக்கு மேலே லீக் ஆகும் அப்படின்றது உலகத்திலே கிடையாது. கிடையாது. இந்த சூழ்நிலை எப்போ வரும்? இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்ப நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒருவேளை சுனாமி இலங்கையை அழித்து, இலங்கையை முற்றிலுமாக அழித்து கம்ப்ளீட்டா சம்மர்ஜ் ஆகி நம்ம தமிழ்நாட்டையும் அழிச்சு மொத்தமா மூழ்கிடுச்சுன்னா அப்ப நடக்கிறது வாய்ப்பு. அதுக்கப்புறம் என்ன? அப்ப எப்படி? அப்ப நீ என்ன கற்பனைக்கு ஒரு எல்லை இல்லையா? ஏன் சார் சுனாமி எங்க வரும்? அதாவது ரெண்டு விஷயங்க நீங்க நல்லா இருக்கணும். பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு ஒன்று இருக்கு. அதாவது வந்து இந்தோனேசியா, சுமத்ரா இந்த பக்கம் இந்த சைடில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கிழக்கு ஈஸ்ட் பக்கம் இந்தோனேசியா, சுமத்ரா சேர்த்து அந்த அமெரிக்காவுடைய சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் இருக்குது. இதான் வந்து ஹைலி ஆக்டிவ் உள்ள டெக்டானிக் ஜோன்ஸ் அந்த பிளேட். இங்கே நடக்கக்கூடிய பூகம்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் சுனாமி வார்னிங் சிஸ்டம் எல்லாம் பசிபிக் ஓஷன்லையும் பசிபிக் கண்ட்ரிலையும் சுனாமி அவங்களுக்கு தான் அதிகமான சுனாமி. நம்ம என்னைக்கு பார்த்துருக்கோம்? பூம்புகாரில் நடந்திருக்கு. பூம்புகாரில் சோழர் காலத்தில் பூம்புகாரில் நடந்து அந்த பூம்புகார் கடல் கொண்டதுன்னு தான் தெரியும். சுனாமின்னு என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ சுனாமி எப்போ பார்த்தோம்? 2004 நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? 2 மீட்டருக்கு அலை வந்தது. ஸோ நீங்கள் வந்து 1500 கிலோமீட்டர் தப்பா ரெண்டே விஷயங்க. சுனாமி பெல்ட்டு கிழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு இப்படி இருக்கு, இந்த பக்கம் கிழக்க அந்த இலங்கைக்கு அப்பால், அதாவது நாகப்பட்டினத்துக்கு நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர், அதுக்கு பேர் ரிட்ஜின்னு பேர். அந்த ரிட்ஜில் இருந்து அதான் அந்த இந்தோனேசியா வரக்கூடிய அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயருடைய வெஸ்டர்ன் போர்ஷன், அங்கே நடக்கக்கூடிய சுனாமி, அங்கே வந்து எர்த்குவேக் சுனாமி உருவாகக்கூடிய அளவில் இப்போ 987 எத்தனை வட்டம் நடந்திருக்கு? ஆனால் சுனாமி வந்திருக்கா? வரல. ஆனால் சுனாமி உருவாகக்கூடிய அளவில் ஒரு எர்த்குவேக் ஏற்பட்டால் அங்கே தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அப்படி 1500 மைல்களுக்கு அப்பால் நடந்தாலும் நேரடியாக வேவ் எங்கே வந்திருக்கு? நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கு. நாகப்பட்டினம் தான் போன வட்டம் பூம்புகார் அழைச்சது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான். பூம்புகாரம் கடல் கொண்டது. ஸோ இப்போ வந்தது எங்கே வந்தது? நாகப்பட்டினம் தான் அதிக பாதிப்பு. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி தான் அதிக பாதிப்பு. மற்ற இடங்கள்லாம் பாதிப்புகள் அவ்வளவா இல்லை. ஸோ அப்போ வலுவிழந்த நிலையில் வந்த சுனாமி தான் இந்தியாவை தாக்கியது. இப்போ வலுவிழந்த நிலையில் வந்த சுனாமி 2 மீட்டர் லிட்டர் சொல்கிறாங்க. திருவள்ளுவர் சிலையே அழிச்சிருச்சு அப்படின்னு. திருவள்ளுவர் சிலைக்கு மேலே வந்துச்சுன்னா தமிழ்நாடே இருக்காது. திருவள்ளுவர் சிலைக்கு மேலே சஸ்டைன்டு வேவ் வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடே இருக்காது. போட்டோகிராஃபர் இங்கேருந்து கீழே இருந்து நீங்கள் உட்காந்து எடுத்தீங்கன்னா, திருவள்ளுவர் சிலை எடுத்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அது பின்னால் வர தண்ணி திருவள்ளுவர் சிலைக்கு மேலே வர்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். கீழே உட்காந்து எடுத்தா அதை வச்சு பயமுறுத்தலாமா? பயமுறுத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையா? திருவள்ளுவரை அழிச்சுன்னா இந்தியாவே கிடையாது. திருவள்ளுவருக்கு மேல கடல் பொங்குச்சுன்னா அழிஞ்சுன்னா இந்தியாவே ஒரே அழிவு, அப்படியே போயிடும். நம்ம இருப்போமா? ரெண்டாவது அடுத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் உயிர்கள் வந்தா தமிழ்நாடு அப்புறமேல வரும். அப்ப இப்படிலாம் பயமுறுத்துறது மக்கள் ஒரு அளவு இல்லையா? பயமுறுத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையா மக்களை பயமுறுத்துறதுக்கு? ஸோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் இப்போ இன்னைக்கு தப்பான வழியில் மக்கள் மத்தியில் பரப்பப்படுகிறது. ஸோ அப்புறம் கீழே எடுத்துங்க, இந்த பக்கம் இந்த சைடு ஈஸ்ட் சைடு பார்த்துட்டோம் நம்ம. சரி, அப்படியே நீங்கள் வந்து சவுத்தில் பார்த்தீங்கன்னா சுனாமி எங்கே இருக்குது? 1300 கிலோமீட்டர் சுந்த ஆர்க்குன்னு ஒரு இடம் இருக்குது. 1300 கிலோமீட்டருக்கு அப்பா சுந்த ஆர்க்குன்னு சொல்லிட்டு அந்த சுந்த ஆர்க்கில் வந்து சுனாமி பூகம்பம் ஏற்பட்டு சுனாமி வந்தால் கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் கடந்து வந்தால் கூட கன்னியாகுமரிக்கு நேரம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் கன்னியாகுமரியோட கிடையாது, இந்த சைடு கேரளா சைடு தான் ஸ்ட்ரெயிட் பாயிண்ட். அந்த ஆர்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடில் இருக்குது. வந்தால் கூட இந்த சைடில் தான் வரும், அதாவது கேரளா இருக்கக்கூடிய சைடில் தான் அது வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அப்படி வந்தால் கூட கூட இருக்க பகுதி எந்த சைடில் இருக்குது? இந்த வி ஷேப்பில் இந்த சைடில் இருக்குது, கிழக்கு இருக்குது. அப்போ
எல்லா வகையிலையும் சேஃபாக இருக்கான்னு சொல்லி பார்த்து என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் பண்ணி என்ன ஒரு சைட்டை ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ சேர்ந்து ஒரு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சைட்டை பண்ணி இது மக்கள்லாம் அழிவுன்னு நினச்சி அது கவர்மெண்ட்டாக அது பண்ணுமா? என்ன கவர்மெண்ட் பண்ணுவாங்களா? இப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி பண்ணும் போதும் இதெல்லாம் செக் பண்ணி ஒவ்வொன்றையும் கிளாரிஃபை பண்ணி தான் வந்து அவங்க வந்து அந்த சைட்டவே லொக்கேஷன் எழுதுறாங்க. அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் வரணும், நாங்கள் நியூக்ளியர் ரிஸ்க் இருக்குது, ரேடியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரேடியேஷன் மெஷர்மெண்ட்டை எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டு அனல் மின் நிலையத்துக்கு போங்க. ஃப்ளை ஆஷ் கண்டென்ட் 100% more radioactive than nuclear radiation. சயின்டிஃபிக் அமெரிக்கன் ஆர்டிகல் இருக்கு, போய் படிச்சு பாருங்க. Go to Scientific American and see. Fly ash content is 100% more radiation effect than nuclear radiation. Ordinary transformer. So radiation வந்து சஸ்டெயின் பண்ணக்கூடிய அளவில் மனித இனங்கள் இன்னைக்கு காஸ்மிக் ரேஸ் ரேடியேஷன், அல்ட்ராவயலட் ரேடியேஷன், எத்தனை ரேடியேஷன் இருக்கு. இத்தனை ரேடியேஷனையும் நம்ம தாங்கக்கூடிய அளவில் தான் நம்மளுடைய அதாவது எதையும் தாங்கக்கூடிய அளவு என்று ஒரு லிமிட் இருக்கு. என்ன அது பாலில் கூட விஷத்தை கலந்தா கூட அந்த விஷமும் ஒரு தாங்கக்கூடிய அளவுக்கு குடிச்சா அது நம்ம உடம்பு தாங்கிக்கும். அப்படிதான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஸோ அதனால ரேடியேஷனால வந்து தலைமுறை அடைந்து விடும், கேன்சர் வந்துடும், மலட்டுத்தன்மை வந்துடும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து திசை திருப்புவது என்ன ஏற்றுக்கொள்ளத்தக்க முடியாது. அதாவது அறிவார்ந்த முறையில் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கங்க, இன்னைக்கு இந்தியாவுடைய பவர் ஜென்ரேஷன் 1,50,000 மெகாவாட். நம்ம நீங்கள் கோல்ட்மேன் சாக்ஸ் ரிப்போர்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. 2050க்குள்ள பிரிக், அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, இந்த 4 நாடுகளும் அமெரிக்காவை 5வது இடத்துக்கு தள்ளிவிட்டு பொருளாதாரத்திலே 4 நாடுகளும் முன்னுக்கு வந்துடும் அப்படின்னா கோல்ட்மேன் சாக்ஸ் ரிப்போர்ட். அது இப்போ கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய ரிவைஸ் ரிப்போர்ட் போன மாதம் ரிவைஸ் ரிப்போர்ட் அக்டோபரில் என்ன தெரியுமா? 2050 வரைக்கும் போகணும். 2018 அப்போ வளர்ச்சி எப்படி இருக்கு? இப்படிப்பட்ட வளர்ச்சியை நாம் அடைய வேண்டுமானால் இதில் அதிகமான வளர்ச்சி யார் பண்றது? சைனா. இதில் அதிகமானது சைனா, அப்போ பிரேசில், ரஷ்யா, அப்புறம் இந்தியா. அப்போ நம்ம எப்போ அதை டச் பண்ணுறது? நம்ம டச் பண்ணோம்னா 9%, 10% ஜிடிபி போகணும். 10% ஜிடிபி வேணும். என்ன பாருங்க, என்ன வேணும்? அக்ரிகல்ச்சர் துறையில் வந்து 2%லேருந்து நம்ம 10% முன்னேற்றத்துக்கு போகணும். சர்வீஸ் செக்டார்லாம் இன்னைக்கு 12% இருக்கும். 12%லேருந்து 15% to 18% முன்னால் போகணும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி செக்டார் அது வந்து 11% இருக்கும். 11%லேருந்து இம்ப்ரூவ் இட் another 5%. இந்த 4 பண்ணணும்னா கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்படணும், தொழிற்சாலை வசதிகள் மேம்படுத்தப்படணும், அடுத்து பாசன வசதிகள் மேம்படுத்தப்படணும், அடுத்து இரிகேஷன் மேம்படுத்தப்படணும், அக்ரிகல்ச்சர் மேம்படுத்தப்படணும், சர்வீஸ் செக்டர் மேம்படுத்தப்படணும், கம்யூனிகேஷன் வரணும், பவர் வேணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பவர் வேணும். எவ்வளவு பவர் வேணும்? இன்னைக்கு நம்மளுடைய பவர் ஜெனரேஷன் கேப்பபிலிட்டி 1,50,000 மெகாவாட். 2020 வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் மெகாவாட் நம்ம உற்பத்தி பண்ணணும். 2030 9 லட்சம் மெகாவாட் உற்பத்தி பண்ணணும் இந்தியாவில். எப்போ இதை பண்ணினால்தான் இந்த வளர்ச்சியை நாம் அடைய முடியும். அப்போ 1,50,000 மெகாவாட்லேருந்து சரி எல்லாரும் அட்வொகேட் பண்ணுறாங்க, விண்ட் எனர்ஜி பண்ணுங்க, சோலார் எனர்ஜி பண்ணுங்க, அதில் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஐடியா சொல்லித்தரோம்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் பிளான் பண்ண மாதிரி இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளான் ஃபார் 3,000 மெகாவாட் ஃப்ரம் சோலார். 3,000 மெகாவாட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சோலார் மூலமாக உற்பத்தி பண்ணணும் என்று அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாடுடைய டோட்டல் ரிக்யர்மெண்ட் என்ன? 10,000 மெகாவாட். நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன தேவை அப்படின்னா இன்னும் 12,000 மெகாவாட் இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் எந்த விதமான சர்ப்ளஸ் இது இல்லாமல் இருக்கும். 10,000 மெகாவாட் 5 வருஷத்துக்கு முன்னாலே 10,000 மெகாவாட் ஜென்ரேஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7,000 மெகாவாட்டை குறைஞ்சி போச்சு. எப்படி குறைஞ்சி? எதுல இருந்து வருது பவர்? நம்மளுக்கு தெர்மல்ல இருந்து வருது, கோல்ல இருந்து வருது, அடுத்து என்னது ஹைட்ரோல இருந்து வருது, விண்ட்ல இருந்து வருது, மற்றது வந்து வெரி நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ். அப்போ தெர்மல்ல வந்து கோல் கண்டென்ட் வந்து ஆஸ் கண்டென்ட் வந்து 58% தான் இருக்குது. 100% வந்து பியூரிஃபைடு லிக்விஃபைடு கேஸ், லிக்விஃபைடு கோல் வந்து நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. அது கிடைச்சி உற்பத்தி பண்ணால் 100% அச்சீவ் பண்ண முடியும். அதாவது தெர்மல் பவர் ஜென்ரேஷன் நம்மளால் 100% டார்கெட் பண்ண முடியல. ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனும் மழை இருந்தால்தான் அது வந்து கரெக்டாக வரும்.
காற்றாலைகள் மூலமாகவும் காற்று இருந்தால் தான் அது வந்து ஃபுல்லாக வரும். அப்போ இருக்கக்கூடிய பவர் சப்ளை மூலமாக எதுவுமே 100% நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. அப்போ அணு மின்சாரத்தின் மூலமாக 100% அச்சீவ் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். அப்போ இந்தியா வந்து ஒரு எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பாலிசி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன, 2030 இந்தியா எரிசக்தி சுதந்திரத்தை அடைய வேண்டும். அப்போ எரிசக்தி சுதந்திரத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இனிமேல் கோல் மூலமா 60,000 மெகாவாட் உற்பத்தி வரணும். கோல் மூலமா 60,000 மெகாவாட் உற்பத்தி வரணும். ஹைட்ரோ அதாவது நீர் பாசனம் நீர் மூலமா அது ஒரு 55,000 மெகாவாட் உற்பத்தி வரணும். மூணாவது விண்டு மூலமா ஒரு 60,000 மெகாவாட் உற்பத்தி வரணும். நியூக்ளியர் மூலமா ஒரு 50,000 மெகாவாட் உற்பத்தி வரணும். சோலார் மூலமா இன்னொரு 55,000 மெகாவாட் உற்பத்தி வரணும். இத்தனையும் பண்ணால்தான் இந்தியா வந்து அதோட எனர்ஜி இண்டிபெண்டன்ஸை 2030 அச்சீவ் பண்ண முடியும். கோல்ட்மேன் சாக்ஸ் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா 2030 நம்ம எவ்வளோ பண்ணணும்? 9,50,000 பண்ணணும் மெகாவாட். நம்ம எவ்வளோ பண்ணுறோம்? 4 லட்சம் கூட பண்ண முடியாது இப்படி போனாலே. அப்போ நம்மளுக்கு தேவை என்ன? எல்லா பவர் வேணும். அது தெர்மல் வேணும், ஹைட்ரோ வேணும், நியூக்ளியர் வேணும், சோலார் வேணும், விண்ட் பவர் வேணும், அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியோ நான் ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக பவர் ஜெனரேட். இந்த மிக்ஸை சேர்ந்து தான் நம்ம இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மிக்ஸை சேர்த்து அச்சீவ் பண்ண முடியும். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை வந்து எப்படி பண்ணுறது தான் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறது. அதன் மூலமாக ரிஸ்கை மினிமைஸ் பண்ணி நம்ம பவர் ஜெனரேஷனை உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தால் இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும், தமிழகம் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறும். அப்போ தமிழகம் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறும்போதும் என்ன வரும்? ஏன் இதை வந்து கேரளா வைக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. எல்லா இதுவுமே வேலையை வெளியே போயிடுச்சு. என்ன இது அணு கெமிக்கல் வெப்பன் தயார் பண்ணுற தொழிற்சாலை எங்கேயோ இருக்குது. அதெல்லாம் இருந்து மூடிட்டாங்க. அதெல்லாம் வந்து சர்வதேச படி மூடிட்டாங்க. என்ன அப்போ கனரக தொழிற்சாலை, அப்போ அணுமின் நிலையம், எல்லா அணுமின் எங்கள் ரேடியேஷனே வேணாம்னா தமிழ்நாட்டுக்கு என்ன வேணாம்? இது பவர் எல்லாத்தையும் வெளியே இருந்து வாங்கணும். தண்ணி இப்போ வெளியே இருந்து வாங்குறான். இன்னும் பவரை எங்கே வாங்கணும்? வெளியே இருந்து வாங்கணும். அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான்னா 7 பழைய மாடலுக்கு போயிட வேண்டியதான். எது எல்லாமே ஏன்னா எல்லாத்துலேயும் ரேடியேஷன் ரேட் இருக்கே. எதுவுமே வேணாம், ரேடியேஷன்னால மக்கள் செத்து போயிடுவாங்க. ரொம்ப கன்சர்னாக இருக்காங்க. அதில் ரேடியேஷனாக மக்கள் செத்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சா அப்போ அணு நிலையம் வேணாம்னு சொல்லிடுவான், தெர்மலில் வேணாம்னு சொல்லிடுவான். ஏன்னா அங்கே போய் அளந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கண்ட் பயங்கரமாக இருக்கும், அது வேணாம்னு சொல்லிடுவான். ஸோ எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டா அப்புறம் எங்கே போகிறது? இப்போ வளர்ச்சி எங்க? இப்போ கற்காலத்துக்கு போகிறோமா நம்ம? அப்போ நம்மகிட்ட இருக்க உனக்கு இது வேணுமா இல்லை இது வேணுமா? 0 or 1 யூ டிசைட். நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ அந்த முடிவை எடுக்கக்கூடிய மக்கள் எது நல்லது எது கெட்டது, ஆபத்து எதில் இருக்கிறது ஆபத்து எதில் இல்லை, இருக்கக்கூடிய ஆபத்தில் நம்ம எப்படி சமாளித்து நாம் ஆபத்தை குறைத்து அதை எப்படி நம்ம வந்து நம்ம வளர்ச்சி அடைந்து செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு உங்களுக்கு உதவுவதற்காகத்தான் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் அரசும் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சரியான விஷயங்களை செய்து கொடுக்க முழு பொறுப்பு எதுக்கு உண்டு? கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. முழு பொறுப்பு யாருக்கு இருக்கு? அறிவார்ந்த மக்களுக்கு இருக்கு. முழு பொறுப்பு யாருக்கு இருக்கு? விஞ்ஞானிகளுக்கு இருக்கு. முழு பொறுப்பு யாருக்கு இருக்கு? அணு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு இருக்கு. அதை பாம்பே அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கு இருக்கு, என்பிசிகளுக்கு இருக்கு. இது பொறுப்புள்ளவர்கள் பேசக்கூடியவர். அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீ தப்பு பண்ண அப்படின்னு அவனை ஃபிக்ஸ் பண்ண முடியும். வேற யாருக்கு இல்லை? அது எதுக்கு நம்ம சொல்ல? ஓகே. ஸோ அப்போ என்னது? கூடங்குளத்தை பொறுத்தவரை தவறான கருத்துக்களுக்கு இடமளிக்க நாம் கூடாது. மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் எந்தவித அறிவியல் சார்ந்த சுரத்தும் இல்லை, வலிவும் இல்லை. அந்த அத்தனைக்கும் இதுவரை நீங்கள் படித்தவர்களாக இருந்தால் அத்தனைக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கேட்ட கேள்விகள் அத்தனைக்கும் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களில் வலுவில்லை. எனவே மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு யாரை காட்டிலும் தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் அதிகமான பொறுப்பு உண்டு. அவருடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவார்கள். அவர்களை காட்டிலும் மக்கள் மீது பொறுப்பானவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதுதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய உண்மை. எனவே இதில் இருக்கக்கூடிய ஐயங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் ஏதாவது விட்டு போயிருப்பேன், என்னுடைய பேச்சில் ஏதாவது விட்டுருப்பேன்.
அப்போ விட்டு இருந்தால் நீங்கள் கேள்விகள் கேட்டால் அதை நான் வந்து உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். பின்னாடி புதியான ஒரு ரசாயன அமைக்கப்பட்டதா? ரெண்டாவது வந்து வர வேஸ்ட்டை வந்து என்ன செய்ய போகுது? மூணாவது வந்து எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர இடத்துல இப்போ நம்ம அணு உலையிலிருந்து கிடைக்கிறத விட அதிகமான அளவு வேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அதை தடுத்து நிறுத்துவதற்கு நம்ம டெக்னாலஜியாக ஏதாவது இன்னொரு வரைக்கும் உருப்படியான வேலை ஏதாவது பார்த்துக்காங்க. நல்ல கேள்வி. சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன். இங்கே கேட்கக்கூடிய கேள்விகள் மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஸ்டீரியோ டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நான் இவர் கேட்டது ஸ்டீரியோ டைப் கொஸ்டின் சொல்லலை. there are lot of questions connected with கூடங்குளம். அரசியல்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வருது. அதில் வந்து மிஸ்டர் பொன்ராஜ் வந்து டீட்டெயிலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் தோஸ் பிரசன்ட் ஹி ஹஸ் given a detailed interview. இந்த என்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ராபபிள் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருக்காரு. நீங்கள் கேட்ட கேள்விக்கும் அதில் பதில் இருக்கு. ஸோ இங்கே கேள்வி கேட்க முடியாதவங்க அதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். அதாவது செர்னோபிலுக்கு அப்புறம் வந்து ரஷ்யாவில் அணு உலை அமைக்கப்பட்டதா அப்படின்றத வந்து நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து அணுசக்தி மின்சாரத்தினுடைய தேவையை பொறுத்து அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க. கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் ஆகும். அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத விட 25 இடத்துல இந்த ரியாக்டர் பண்ணியிருக்காங்க. செர்னோபில்ல வந்து 1986 வந்தது. அந்த லீக்கேஜினால நடந்தது. இனிமேல் அது எப்படி அதுக்கு அடுத்தாற்போல் அமைக்கக்கூடிய அணு உலைகள் அந்த செர்னோபில் மாதிரி விபத்து நடக்காமல் பார்க்க வேண்டும் என்றது தான் நம்மளுக்கு ஒரு பாயிண்டே தவிர அது மாதிரி அணு உலை அமைத்திருக்காங்களா இல்லையான்றது நம்மளுக்கு கொஸ்டின் கிடையாது. இது ரிலவெண்ட் கொஸ்டின். பட்டு அது என்னன்றது இவர் உங்களுக்கு எத்தனை அமைச்சிருக்காங்கன்னு டீட்டெயில் வந்து இவருடைய கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த டீட்டெயிலு க்ளோஸ் பண்ணலாம். இதே மாதிரி 25 இடத்துல 5 கண்ட்ரியில் பண்ணுறாங்க அவங்க இந்த VBR 1000 ரியாக்டர்ஸு. அப்போ ஒரு சின்ன சம்பவம் மட்டும் சொல்கிறேன். அதாவது 3 மைல் ஐலாண்டில் என்ன ஆச்சுன்னா அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணதுலேருந்து ½ ஹவருக்கு அதை ஆஃப் பண்ணக்கூடாது. ஒரு ஆப்ரேட்டர் போய் என்ன பண்ணிட்டாரு, இது தேவையில்லைன்னு சொல்லி டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டார். இப்போ ஆப்ரேட்டர் வந்து கூட அதை வந்து இன்டர்வியூன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 400% ஆல்டர்னேட்டிவ் பவர் சப்ளை கூட கொடுத்தாங்க. நாங்கள் போகும்போது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க எங்களுக்கு. கண்ட்ரோல் சென்டரில் போய் பார்த்தோம். அது ஸ்டார்ட் பண்ண அரை மணி நேரத்துக்கு யாராலையும் ஆஃப் பண்ண முடியாது. மேனுவல் இன்டர்வென்ஷன். ஏன்னா அந்த அரை மணி நேரத்துக்குள்ள மற்ற எல்லா சிஸ்டத்தையும் செக் பண்ணி வந்துடும். அரை மணி நேரத்துக்கு ஆஃப் பண்ண முடியாத அளவுக்கு 3 மைல் நடந்த விபத்தை பார்த்து இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. கூட எடுத்து செர்னோபில் என்னாச்சு, கோர் கேச்சர் லீக் ஆகி கோர் வந்து இதாகி உருகி அது வெளியானதுனால ரேடியேஷன் லீக் ஆயிடுச்சு. அந்த லீக் ஆக கூடாது அப்படின்றதுக்காக பண்ணப்பட்டதுதான் கோர் கேச்சர். செர்னோபில்ல நடந்த விபத்து இங்கு நடக்கக்கூடாது என்று பண்ணதுக்கு தான் கோர் கேச்சரும் பாசிட்டிவ் ரிமோட் சிஸ்டம். 2. மூணாவது வந்து வேஸ்ட் பற்றி உங்களுக்கு நான் ரொம்ப சொல்லணுங்க. வேஸ்ட் சொல்றாங்க. முதல்ல வந்து வேஸ்ட்னா என்னன்னு தெரியணும். அதாவது நியூக்ளியர் வேஸ்ட் அப்படி என்றால் அந்த அணு உலையில பயன்படுத்தக்கூடிய கை உறை, கோட், செருப்பு, காட்டன், இதுதாங்க நியூக்ளியர் வேஸ்ட். ஃபியூயல் வந்து அதுக்கு பேர் ஸ்பென்ட் ஃபியூயல். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல் வந்து வேஸ்ட் கிடையாது, ஸ்பென்ட் ஃபியூயல். அதை வந்து 75% இந்தியா வந்து ரீப்ராசஸ் பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தை இந்தியா தன்னிறைவாக சுயமாக எந்தவித வெளிநாட்டினுடைய உதவி இல்லாமல் 75% நம்மளுடைய நேச்சுரல் நம்மளுடைய உரணியத்தை ரீப்ராசஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இந்தியாவுக்கு, இந்தியா அணு உலைக்கு உண்டு. இது மிகப்பெரிய செய்தி. இது ஜெர்மன் வந்து 100% ரீப்ராசஸ் பண்ணுவோம். திரும்பி ஒரு வட்டம் வந்து 158 அசம்பிளி இருக்குங்க. அந்த ஒவ்வொரு இது போட்டாங்கன்னா 1 வருஷம் கழிச்சோ 18 வருஷம் கழிச்சோ கூட அந்த எலிவேட் எடுக்கலாம். எலி எடுத்தாச்சுன்னா அதனுடைய கதிரியக்க தன்னுடைய குறைஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை ஸ்பென்ஃபியல் காம்ப்ளெக்ஸில் போய் ஸ்டோர் பண்ணுவாங்க. 8 வருஷத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிட்டு திரும்பி எடுத்து நீங்கள் என்ரிச் பண்ணி ரீப்ராசஸ் பண்ணி 70% ரீப்ராசஸ் பண்ணலாம். மிச்சம் 25% இருக்கும். அப்போ என்ன அது, அப்போ அடுத்தடுத்து வந்து ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது இந்த கூடங்குளம் வந்து க்ளோஸ்டு சைக்கிள் ரியாக்டர்ன்றதுனால வேஸ்ட் ரொம்ப கம்மி. அந்த கம்மியான நியூக்ளியர் ஸ்பென்ட் ஃபியூயல் வந்து
உங்களுக்கு வந்து திரும்பி ரீப்ராசஸ் பண்ணுறதுனால அதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் ரீப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இட்ஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ அதனால் வேஸ்ட்டுன்றது வந்து நான் சொல்லக்கூடிய இந்த உரைகள் இதுதான். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிமெண்டோட மிக்ஸ் பண்ணி இந்த உரைகள் அதை கை யூஸ் பண்ணுறாங்க, இதில் கூட ரேடியேஷன் இருந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி அந்த சிமெண்ட்டில் வந்து இந்த ரேட்டெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு ஒரு பெரிய ட்ரம்மில் போட்டு அந்த ட்ரம்மை வந்து அந்த பாதுகாப்பான பெரிய ஒரு கண்டெய்னரில் வச்சு உள்ளே வச்சிடறாங்க. அது ஒரு 7 வருஷம் கழிச்சு திரும்பி எடுத்து அதை வந்து ரீப்ராசஸ் பண்ணி திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எந்த விதமே வெளியே கழிவே வெளியே போகலையே. அப்போ அது கழிவு கிடையாது. அப்போ ஸ்பென்ட்ரியிலே ரீப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த கழிவுன்னு சொல்லக்கூடிய இந்த யூஸ் பண்ணக்கூடிய இதையும் ரீப்ராசஸ் பண்ணுறாங்க. அதனால் கழிவுன்ட்டு வெளியே ஒன்றும் கிடையாது. தண்ணி, கடலுக்கு வெளியே விடக்கூடிய தண்ணி நீங்கள் போய் மெஷர் பண்ணி பாருங்கள். 7 யூனிவர்சிட்டி 7 இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணி இதில் ஹீட்டாக தான் இருக்க முடிய 7% ஹீட் வரைக்கும் இருக்கலாம். அந்த ரியாக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி கடலில் கலக்கிறது 7 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கலாம். இது 5 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்குது. இது வந்து ஹீட்டு தான் முடிய, இதில் ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லை. 7 யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் பண்ணியாச்சு. நீ யார் சர்டிஃபிகேட் பண்ணணும்? சர்டிஃபிகேஷன் பண்ணால் விட முடியாது. நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ணாமல் நீங்கள் தண்ணி வெளியே போகாது. இன்னொன்று அடுத்து என்னென்னா, இந்த 500 மீட்டருக்கு வந்து யாருமே கடலில் மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடாது. அதனால் மீனவர்களுடைய பாதிப்பு, மீனவர்களுக்கு பாதிப்பு என்று சொல்கிறார்கள். அது தப்பு. தப்பான அபிப்பிராயத்தை பரப்பக்கூடாது. 500 மீட்டருக்கு என்ன பண்ணக்கூடாது? கூடலூர் ரியாக்டர் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு 12 மீட்டர்ஸ்க்கு நீங்கள் போகக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 12 மீட்டர்ஸுக்கு மீனவர்கள் இன்றைக்கு போகலாம். ஐடென்டிஃபிகேஷன் வேணும். இவங்க நம்ம மீனவர்கள் தானா என்ற ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான் வேணும். கரெக்ட் சொல்லிட்டீங்களா? டெரரிஸ்ட் உள்ள வந்து ஏதாவது பண்ணி மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கட்டுப்பாடை ஒழிய. இப்போ நீங்கள் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க, எதுக்கு கேட்டை போட்டு செக்யூரிட்டி போட்டிருக்கீங்க? மக்கள் தானே வரப்போ இருந்தால் இங்கேயும் செக்யூரிட்டி ஏன் போட்டிருக்கோம்? தேவையில்லாம வரக்கூடாது, இடைஞ்சல் பண்ணக்கூடாது. இப்போ பேஷண்ட்டுகளுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாது தானே போட்டிருக்கீங்க. இப்போ இதுக்கே வேணும்னு அதுக்கு வேணுமா இல்லையா? அவ்வளோதான். ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் சொன்னார். கண்டிப்பாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் 25% டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய கெப்பாசிட்டி மாற்றணும். அதனுடைய லாஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு லாஸ் போகுது. அதனுடைய மெக்கானிக்கல் சிஸ்டத்தெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மாற்றணும். எண்டு பாயிண்ட் சர்வ் பண்ணும்போது அதை மீட்டரிங் கரெக்டாக கொண்டு வரணும். ஓகே. ஸோ இந்த மெத்தட் பண்ணுறது வந்து இது அரசுடைய வேலை. கண்டிப்பாக அதை பண்ண போகிறாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து அதை கண்டிப்பாக வந்து மாற்றி இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸை குறைக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே. ஸோ வழிகள் இருக்கிறது. அதனால் இந்த வழியெல்லாம் இருக்குது, இதை யூஸ் பண்ணாதுன்னு சொல்கிறதுல வந்து அவர் வலு இல்லை, கருத்தில் வலு இல்லை. ஆன்சர் பண்ணுறேன் சார் உங்களுக்கு எல்லாத்துக்கும். வேறு ஏதாவது லாஸ்ட் கொஸ்டின் எதுவும் இருக்கா? Competitive forces in the Kalam சொன்னாரு. That is because of the competitive forces only this has come up to the fore. Not the scientific or anything, which there is no doubt about it. What is the competitive forces which are behind this thing? And have you got any reply on that? Because he has explained it, but he is in a position that he cannot come out very openly. That's why that if you could do it well. Otherwise, if it is a matter that it cannot be talked openly. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதாவது சார் இந்தியாவிலேயே 6000 மெகாவாட் ஒரே இடத்துல உற்பத்தி பண்ண போகிறது கொடுக்கலாம் சார். 6000 மெகாவாட் ஒரே இடத்துல. இப்போ பண்ணுறது 2000 மெகாவாட். 2000 மெகாவாட்டே வேறு எங்கேயுமே கிடையாது. இட்ஸ் பிக் டாஸ்க். 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், பிக் டாஸ்க். அப்போ அடுத்து இன்னும் 2017 அனதர் 2000 மெகாவாட் ஆடாது. ஸோ 6000 மெகாவாட் பண்ணக்கூடிய இடம் ஆல்ரெடி அக்வயர் பண்ணியிருக்காங்க. 6000 மெகாவாட்டுக்கு இனிமேல் பரதர இடம் வாங்க அவசியம் இல்லை. இந்த 6000 மெகாவாட் உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இங்கே தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. 6000 மெகாவாட் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணோம்னா 50% தமிழ்நாட்டுக்கு வரும். இந்த 50% 3000 மெகாவாட்டு. 3000 மெகாவாட்டு டோட்டல் 10,000 மெகாவாட்டில் 30% உற்பத்தி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த பெரிய ப்ராஜெக்டில் ரஷ்யா ஒரு டெக்னாலஜி, ஜெர்மன் ஒரு டெக்னாலஜி, கனடா ஒரு டெக்னாலஜி, அமெரிக்கா ஒரு டெக்னாலஜி, எத்தனையோ பேர் ரியாக்டர்ஸ் பண்ணுறாங்க. இது காம்படிட்டிவ் ஃபோர்ஸ். இவங்கெல்லாம் காம்படிட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ், மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வந்து ஆல்வேஸ் தே வில் ட்ரை டு. அப்போ
அதாவது இந்த கண்ட்ரி கொண்ட டெக்னாலஜி சரியில்லை. இப்போ என்ன ஒரு சின்ன கொட்டேஷனுக்கு போனாலே 10 பேர் சண்டை போடுறான், 10 பேர் மொட்டை பெட்டிஷன் போட்டுறான், அது வந்து இவன்கிட்ட வாங்கலாம் அவன்கிட்ட வாங்கலான்னு போட்டுறான். அப்போ இதில் எப்படி இருக்காமல் இருக்குமா? ஸோ அதனால வந்து இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், எத்தனை வழிகளும் இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்னது எதிர்ப்பு. அதாவது நம்ம என்ன முடிவு எடுக்கணும்? அவர் சொல்றது இருக்கலாம், ஆக்ட் பண்ணலாம், ஆனால் இப்படிதான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, இருக்கலாம். அப்போ அந்த ஃபோர்ஸஸ் வந்து இப்போ என்னன்னா வளர்ச்சியை தான் பிடிக்காது. இப்போ இந்தியா வளர்ந்து என்ன, இந்தியா என்றைக்குமே வாங்கக்கூடிய எக்கனாமி இருக்கணுங்க. நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியாவில் 2020 நாங்கள் வளர்ந்த நான் உற்பத்தி பண்ணி நான் விற்க போகிறேன்னு சொல்கிறோம். நம்ம நீ எப்படி உற்பத்தி பண்ணி வைக்கலாம்? நீ தான் பெரிய மார்க்கெட் வச்சிருக்க, நான் கொடுக்குறத நீ வாங்கு. நீ எதுக்கு உற்பத்தி பண்ணுற, மின்சாரம் உற்பத்தி பண்ணுற, நீ எதுக்கு பொருளை உற்பத்தி பண்ணுற, நீ வாங்குறாளா இல்லையான்னு, நான் நீ எது விற்கிறாளா இருக்கேன்னு கேட்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு விற்கக்கூடிய பவர் உங்களுக்கு கிடையாது, நீ வாங்குறவனா இருந்துக்கோ. அதுக்கு தான் இவங்கெல்லாம் போராடுறாங்க, நீ வாங்குறவனாவே இரு, மின்சாரம் வேண்டாம், அணு நிலையம் வேண்டாம், தெரும இதெல்லாம் வேணாம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அப்போ யாருடைய சார்பாக யார் பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. How are we identifying that exposure of radiation in basically how are we identifying? சார் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டிவைஸ் இருக்கு சார். ரேடியேஷன் லேனானே இந்த அட்மாஸ்பியர் is scattered all over. அப்படினா what precautions are supposed to take and how are we to get to know? சார் லேமனுக்குன்னா நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச ரேடியேஷன் நீங்கள் வந்து சன்ஸ்ட்ரோக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சன்ஸ்ட்ரோக் இப்போ வெளிநாட்டிலேருந்துலாம் வந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இதாகிடும். இது வந்து ஒரு விதமான ரேடியேஷன். நீங்கள் இதை வந்து வச்சுக்கிட்டு இந்த ரைட்டில் இந்த பக்கம் பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், சீக்கிரம் வந்து உங்களுக்கு பிரெயின் இந்த இடத்துல பிரெயினுக்கு டைரெக்டாக போகக்கூடிய இது இருக்குது. ஸோ இது அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் வந்து லெஃப்ட்டில் பேசுகிறது நல்லது, ரைட்டில் பேசுகிறது நல்லது. ஸோ இதில் இருந்து ரேடியேஷன் நீங்கள் வேறு இல்லை. அந்த அரோமான்னு ஒரு வெப்சைட் இருக்கு, போய் பாருங்கள். நம்ம இருக்கோம்ல, நம்ம உடம்புல இருக்கு. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா, அந்த கேமரா இருக்குது. அந்த கேமராவை பார்த்தீங்கன்னால அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு ஆரோ இருக்குது. நம்ம சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆரோ இருக்குது அப்படின்னு. அந்த ஒளிவட்டம், அந்த ஒளிவட்டம் உண்மையாகவே இருக்குது. அந்த ஒளிவட்டம் உண்மையாக எல்லாருக்குமே இருக்குது. அந்த ஒளிவட்டம் நம்மளுக்கு இருக்குது. அந்த ஒளிவட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்கள் உடம்புல என்ன வியாதி இருக்குது. அந்த ரேடியேஷன், இந்த ரேடியேஷனை பிராணிக் ஹீலிங் இந்த மாதிரி ஹீலிங் மூலமாக சரிப்படுத்துகிறாங்க. அப்போ சரிப்படுத்தும் போது என்ன ஆகுது? அந்த ரேடியேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இட் இஸ் பிகமிங் நம்ம பாடி வந்து பேலன்ஸ் ஆகிடுது. இப்போ ரேடியேஷன் எஃபெக்ட் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் தேர். இந்த மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட் மெஷர்மெண்ட் யூனிட் இருக்குது, மெஷின் இருக்குது. அதை எடுத்து போனீங்கன்னா உடனே சொல்லிடுவோம் எவ்வளோ மெஷர்மெண்ட் இது அலோவபிள் லிமிட்டாக இல்லையான்னு. another 5 minutes you can take. க்ளோஸ் பண்ணணும்னா கல்பாகத்தையும் க்ளோஸ் பண்ணணும், தாராபுரையும் க்ளோஸ் பண்ணணும். என்ன லாஜிக் வருமோ அது கல்பாக தாராபுரில் வந்து 20-25 வருஷமா கரெக்ட். பிளஸ் சீனாவில் மாத்திரம் அந்த 2 வருஷத்துல கோல் மைன்ஸ்ல 3000 பேர் செத்து போயிருக்காங்க. உலகம் பூரா கோல் எடுக்கிறதுக்கு அதை செத்து போறவங்க எண்ணிக்கை வந்து நியூக்ளியர் பிளான்ட்ல சாகிறது எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால அதுவும் ஈஸியாக அங்கே இருக்கிறவங்க அதோட செத்து போறாங்க. அதனால இந்த மாதிரி என்னுடைய ஒரு சந்தேகம் என்னன்னா, டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம கன்சப்ஷன் பேஸ்டாக இருக்கும். கன்சர்வேஷன் பேஸ்டாகவும் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வச்சுக்க வேண்டாமா? சார் கன்செப்ஷனில் வைக்கிறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது சார். அது மாற்றணும் சார். பெர்செப்ஷனல் சேஞ்ச், இதோட பிரிங்க பெர்செப்ஷனல் சேஞ்ச். டெவலப்மெண்ட் வேணுன்றது எத்தனை பேர் நினைக்கிறாங்க? அதாவது ஆர்டினரி காமன் மேனுக்கு வந்து இது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? டெய்லி வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, உணவு, அவங்களுக்கு தேவையான உடை, கல்வி, மருத்துவம் இது இருந்தால் போதும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கன்சப்ஷன் பேஸ்லேருந்து கன்சர்வேஷன் பேஸ்டு இண்டெக்ஸ் நம்மளுக்கு வேணும். பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக வேணும், பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக வேணும். அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள் ஒரு மெஷர்மெண்ட் அது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வளர்ச்சி அடைந்து 9% GDP growth rate அச்சீவ் பண்ணும்போதும் திஸ் பிகம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி we are empowered to achieve that level of maturity. Sir, any last 2 questions? சார் உங்களுக்கு வந்து தொடர்ந்து 100 MSV லெவலில் ரேடியேஷன் உங்களுக்கு பாய்ச்சப்பட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக கேன்சர் வரும். நீங்கள் போய் மெஷர் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு இருக்கான்னு. அதிகமாக வருது, ஃபுட் ஆர்டிகல்ஸ்லாம் வருது, பழக்க வழக்கத்தினால வருது.
பீடி குடிக்கிறனாலும் சிகரெட் குடிக்கிறனாலும் புகையிலை போடுறதுனாலும் அதிகமான பழக்கத்தினால தான் கேன்சரே வருது. நூடுல்ஸ் ஜங்க் ஃபுட் ஆல் ஜங்க் ஃபுட் இஸ் அதிகம் சார். அதாவது சார் இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா நல்ல விஷயங்களை போய் கொண்டு சேர்க்கறதுல ரொம்ப லேக்காக இருக்கும் சார். நல்ல விஷயங்களா மக்கள் மத்தியிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் பெற்றோர்கள் பிள்ளைகிட்டையும் போய் சேர்க்கறது ரொம்ப அவேர்னஸ் லேக்காக தான் இருக்கும். அது கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்னதுபடி இந்த விஷயத்தை குடும்பத்தை சம்பவத்தை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மத்திய மாநில அரசுகளும் அட்டாமிக் எனர்ஜியும் என்பிசிஎல்லும் அவங்களுடைய பொதுமக்கள் தொடர்பை சரியாக பண்ணலை. பொதுமக்கள் தொடர்பை சரியாக பண்ணலை. இவங்க பண்ணாதனால இவங்க சொன்னதெல்லாம் அடையுது சபையே. அது நாங்கள் விசாரிச்சோம் சார். இல்லை நாங்கள் நீங்கள் சொன்னது ரைட்டு. இதை நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக போனோம்ல அங்கே வந்து கேட்டேன் ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அவங்ககிட்ட அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ட்ரை ரன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ட்ரை ரன் பண்ணும்போதும் அந்த ஸ்டீம் ஒழுங்காக போதான்னு செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு ஒரு நாசில் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணி செக் பகலில் பண்ணியிருந்தாங்கன்னா சத்தத்தோட சத்தம் தெரியாமல் போயிருக்கும். காற்று அந்த பக்கம் வர்றதுனால நைட்டு பண்ணோம்னா பெரிய சவுண்ட் வந்தோடனே அழகாக அதாவது அவங்க பண்ண தப்பு தான். அதாவது ப்ராப்பராக அவங்க பண்ணி அதான் சொல்லுங்க பிஆர் டிசாஸ்டர். இட் இஸ் நாட் அ நியூக்ளியர் டிசாஸ்டர், இட் இஸ் அ பிஆர் டிசாஸ்டர். கூடங்குளம் மிஸ் இஸ் அ பிஆர் டிசாஸ்டர்.